இலங்கை தமிழர்னாலே விடுதலை புலிங்கிற ஒரு பார்வை, இலங்கை தமிழர்னாலே தீவிரவாதிங்கிற பார்வை, இலங்கை தமிழர்னாலே ஒரு குற்றவாளிங்கிற பார்வையை பொதுவாக தமிழ்நாட்டுடைய காவல்துறை, உளவுத்துறையினர் பார்த்து கொண்டிருந்தனர். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற தமிழக வெற்றி கழகம் இது தொடர்பான உரிய காத்திரமான செயற்பாடுகளை செய்வதற்கான ஏது நிலைகள் காணப்படுகின்றன. அதற்கான ஏதாவது நகர்வுகளை நீங்கள் அவதானிக்கிறீர்களா? அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சிறப்பு முகாமையை இழுத்து மூடுவேன் என்று சொல்லிவிட்டு 1991 ஆட்சிக்கு வந்தவுடன் செங்கல்பட்டில் அடுத்த சிறப்பு முகாமை தொடங்கினார். இவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஏதாவது பலன் கிடைக்கக்கூடிய ஏது நிலைகள் எழுந்திருக்கிறதா? இப்ப நீதிமன்றம் உத்தரவு போடுகிறார்கள், இந்த துறைகளை சேர்ந்தவர்களும் உத்தரவு போடுகிறார்கள். ஆனால் உளவுத்துறையினர் நினைக்கும் பொழுதுதான் இவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அப்படியானால் நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற செயலாக இது பார்க்கப்படாதா? யார் ஆட்சிக்கு வந்தாலும், எந்த ஆட்சி மாறினாலும், ஆட்சியில் உள்ளவர்களே இலங்கை தமிழர்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் கூட உளவுத்துறையினர்களுடைய தலையீட்டின் அடிப்படையில் சிறப்பு முகாமில் மிகப்பெரிய மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. எந்த தேசத்திலேயுமே இல்லாத ஒரு பெரிய தவறு இங்க இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய ஒரு தலைவிதியை தீர்மானிக்கின்ற பொறுப்பையே நம்ம உளவுத்துறை கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்ப நான் என்னுடைய சொந்த ஊர் ராமேஸ்வரம். அப்ப ராமேஸ்வரத்துலதான் ஏதிலிகள் இறங்குவாங்க. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு அகலங்கும் சிறப்பு நேர்காணல் வழியாக மீளவும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. தமிழகத்திலே சிறப்பு முகாம் விவகாரம் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு தலைப்புச் செய்தியாக மாறுகின்ற விவகாரமாக மாறியிருக்கிறது. ஆனால் அவ்வப்போது பேசப்படுவதும் பின்னர் அதை அமைதியாக செல்வதுமாகத்தான் அதனுடைய அந்த நிலைப்பாடுகளை அவதானிக்க முடிகிறது. இந்த பின்னணியிலே ஈழத்தமிழர்கள் 7 பேர் தொடர்ச்சியான உண்ணாவிரத போராட்டங்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள். திருச்சி சிறப்பு முகாமிலே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கடந்த ஒரு அகலகம் நிகழ்ச்சியிலும் உரையாடி இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கும் நிகழ்ச்சி பயணப்பட போகுது. ஏனென்றால் இந்த சிறப்பு முகாம் விவகாரம் என்பது பாரிய மனித உரிமை மீறலாக பார்க்கப்படுகிறது. இந்த பின்னணியிலே தமிழகத்திலே இருந்து வழக்கறிஞர் ஜான்சன் அவர்களை அழைத்திருக்கிறோம். இணையவழியினூடாக அவரை வரவேற்கலாம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு, இந்த தமிழகத்திலே சிறப்பு முகாம் விவகாரம் என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலையீடியாக மாறியிருக்கின்ற, அதுவும் அயலவர் சட்டத்தின் கீழே அங்கே சட்டவிரோதமான செயற்பாடுகளிலே ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படுகின்ற ஒரு பின்னணி என்று பார்த்தாலும் கூட அது மறைமுகமாக அல்லது நேரடியாகவோ ஈழத்தமிழ் மக்களை அடைத்து வைப்பதற்கான ஒரு தளமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. இந்த பின்னணியிலே 7 பேர், அதாவது 5 ஆண்கள் 2 பெண்கள் உட்பட தொடர்ச்சியான உண்ணாவிரத போராட்டத்திலே திருச்சி சிறப்பு முகாமிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கே நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன? அதாவது கடந்த 10-15 நாட்களாகவே தொடர்ச்சியாக திருச்சி சிறப்பு முகாமில் அந்த சிறப்பு முகாம் வாசிகள் தொடர்ச்சியாக பட்டினி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தங்களை விடுதலை செய்ய வேண்டும், தங்கள் மீதான வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும், வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சிறப்பு முகாம் என்பது 1990 தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறது. அங்க வேலூர்ல கோட்டையில முதலாக 1990 சிறப்பு முகாம் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குனாங்க. அந்த காலகட்டங்கள்ல பொதுவான முகாம் தான் இருந்துச்சு. 1980 இருந்து போரினால் பாதிக்கப்பட்டு புலம்பெயர்ந்து வருகின்ற ஈழத்தமிழர்களுக்கான ஒரு முகாம்களை பல்வேறு ஊர்களில் இன்றைக்கும் 100க்கும் மேற்பட்ட முகாம்கள் உள்ளன. 1990 ஈழத்து போராளிகளுக்கும் இந்திய அரசுக்கும் முரண்பாடு ஏற்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் சிறப்பு முகாம் என ஒன்றை உருவாக்குகிறோம். சிறப்பு முகாம் என்பது போராளிகளை அடைத்து வைப்பதற்கான ஒரு முகாம். பொதுவான முகாம் என்பது இலங்கை தமிழ் ஏதிலிகளை அடைத்து வைப்பதற்கான முகாம் என்று அன்றைக்கு திமுக ஆட்சியில் சொல்லப்பட்டது. அன்றைய திமுக ஆட்சியில் இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களால் தான் இந்த சிறப்பு முகாம் என்பது தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த சிறப்பு முகாம் செயல்பாட்டை பொறுத்தவரையில் இந்திய அயல்நாட்டவர் சட்டம் 1946 பிரிவு 3(2)E படி ஒரு அயல்நாட்டவர் ஒருவரையை தடுத்து வைப்பதற்கான ஒரு முகாமத்தை சிறப்பு முகாம், ஸ்பெஷல் கேம்ப் அப்படின்னு சொல்றாங்க. அதை தடுப்பு முகாம் தான் சொல்லணும், டிடென்ஷன் கேம்ப்னு தான் சொல்லணும்.
அப்ப அந்த வகையில அது வந்து வேலூர்ல இருந்துச்சு, மதுரை மேலூர்ல இருந்துச்சு, செங்கல்பட்டுல ஆரம்பிச்சாங்க, செய்யாறுல ஆரம்பிச்சாங்க, பூந்தமல்லியில இருந்துச்சு, இப்படி பல்வேறு திருவையாறுல இருந்துச்சு, பல ஊர்கள்ல இருந்து இன்னைக்கு திருச்சி மத்திய சிறை வளாகத்துல ஒரு பெண்கள் சிறையை காலி செய்து அந்த இடத்துல இந்த சிறப்பு முகாம் செயல்பட்டு வருகிறது. 1990ல பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு இந்த சிறப்பு முகாமுக்கு எதிராக. இலங்கை தமிழர்கள் எவ்வித காரணமும் இன்றி, வழக்குகள் இன்றி, நிரபராதிகள் என நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்கள், தண்டனை அளிக்கப்பட்டு தண்டனையை கழித்து முடித்தவர்கள், எந்த வழக்குகளுமே இல்லாதவர்கள், வழக்கில் பிணையில் விடுவிக்கப்பட்டவர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தோர், நோயுற்றோர் என பலரையும் இப்படி சிறப்பு முகாமில் அடைச்சு வச்சிருக்கீங்க. பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. சிறப்பு முகாமிலேயே காவல்துறை தாக்குதல், துப்பாக்கி சூடுகள் நடந்துச்சு. அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த சிறப்பு முகாமையை இழுத்து மூடுவேன் என்று சொல்லிவிட்டு 1991 ஆட்சிக்கு வந்தவுடன் செங்கல்பட்டில் அடுத்த சிறப்பு முகாமை தொடங்கினார். மதுரையில சிறப்பு முகாமை தொடங்கினார். அப்ப சிறப்பு முகாம் பிரச்சனை என்பதை இன்றோடு தொடர்படுத்தி பார்க்க முடியாது. இதனுடைய பிரச்சனை என்பது 1990 இருந்து கொண்டிருக்கிறது. இது அயல்நாட்டவர் சட்டம், அயல்நாட்டவரை அடைத்து வைப்பதற்கான சட்டம்னு இவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு தொடர்ச்சியா அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறனால இதுல பாதிக்கப்படுற பல ஆண்டுகள் கணவனை பிரிந்து மனைவி, மனைவியை பிரிந்து கணவன், பிள்ளைகளை பிரிந்து பெற்றோர், இவர்கள்லாம் வந்து சிறப்பு முகாமில் கேள்வி கேட்பார் என்று வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓராண்டு, 2 ஆண்டு, 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 10 ஆண்டுகளை தாண்டியும் கூட ஒரு எவ்வித காரணங்களுமின்றி ஒரு சிறை வைப்பது அப்படிங்கிறது ஒரு கொடுமையானது, பன்னாட்டு சட்டங்களுக்கு எதிரானது, மனித உரிமைகளுக்கு முரணானது என்ற நிலையிலே தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கின்ற சூழலில் அவர்களாவது இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள் என்று எதிர்பார்த்து பல்வேறு முறையீடுகளை கொடுத்த அந்த சிறப்பு முகாம் வாசிகள் தற்பொழுது 2 பெண்கள், 5 ஆண்கள் தொடர்ச்சியாக தற்பொழுது உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை விடுவிக்க வேண்டும். தங்களுடைய பெற்றோர்கள் வெளியில் இருந்தால் அவர்களோடு இணைத்து வைக்க வேண்டும். தங்களுக்கு பதிவுகள் இருந்தால் தங்களை விடுவிக்க வேண்டும். தங்கள் மீதான வழக்குகள் விரைந்து முடிக்கப்பட வேண்டும். வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தற்பொழுதும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உண்ணாவிரத போராட்டம், அதாவது 7 பேர் குறித்த அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை நியாயமானதும் கூட. ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டதை போன்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் நீண்ட காலமாக இழுத்தடிக்கப்படுகிற போது அவர்களுடைய வாழ்க்கை அதற்குள்ளேயே முடிந்து விடுகின்ற அல்லது சிக்கல்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு நிலைமையில இருக்கிறது. இப்படி இருக்க இவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஏதாவது பலன் கிடைக்கக்கூடிய ஏது நிலைகள் எழுந்திருக்கிறதா? என்ன எவ்வாறான சூழல்கள் நிலவுகின்றன? அதாவது அரசுகள் யார் மாறினாலும், ஆட்சிகள் யார் மாறினாலும், ஆட்சிக்கு யார் வந்தாலும் இந்தியாவை பொறுத்தவரை இலங்கை தமிழர்களுடைய தலைவிதி என்பது முழுக்க முழுக்க அரசினுடைய காவல்துறையினரால், உளவுத்துறையினரால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ ஒரு தேசத்திலிருந்து உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்டு புலம்பெயர்ந்து இந்தியாவுக்குள் வருகின்ற நபர்கள் பன்னாட்டு சட்டங்களின்படி ஏதிலிகளாக நடத்தப்படுவதில்லை. உலகளாவிய அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை 1951 மற்றும் அதன் நெறிமுறைகள் 1967 இந்தியா கையெழுத்திடாத காரணத்தினாலும், இந்தியாவில் ஏதிலிகளுக்கென்று ஒரு தனித்த சட்டம் அல்லது புகலிடம் கோருவதற்கான தனித்த சட்டம் இல்லாத காரணத்தினால் இது போன்றவர்கள் அயல்நாட்டவர்களாகவே கருதப்படுகிறார்கள், சட்டவிரோத குடியேறிகளாகவே கருதப்படுகிறார்கள். இதான் வந்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய சிக்கல். அதுதான். அப்ப ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அகதிகளுக்கான ஒரு ஆணையம் இருக்கிறது. அவர்களுக்கும் சென்னை போன்ற இடங்களிலே ஒரு அலுவலகம் இருக்கிறது. அவர்களது கூற்று என்னவாக இருக்கிறது என்றால், இந்தியாவுடைய எல்லைப்புற நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள் நுழைகின்ற யாரையுமே நாங்கள் அகதிகளாக கருதி அவர்களுக்கு அகதிகள் அட்டை தரமாட்டோம் என்பதை வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள். அப்ப பேருக்குத்தான் இங்க வந்து ஐக்கிய நாடுகள் அவையினுடைய அகதிகள் ஆணையத்துக்கான அலுவலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பர்மாவிலிருந்து, இலங்கையிலிருந்து, பங்களாதேஷிலிருந்து இந்தியாவிற்குள் புலம்பெயர்ந்து வருகின்ற அந்த ஏதிலிகளுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடையாது. கடந்த 2019 இந்தியாவில் குடியுரிமை திருத்த சட்டம் என ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்திலே ஆப்கானிஸ்தானிலிருந்து, பாகிஸ்தானிலிருந்து, பங்களாதேஷிலிருந்து மத ரீதியான காரணங்களுக்காக துன்புறுத்தப்பட்டு இந்தியாவுக்குள் அடைக்கலம் தேடி வருகின்ற இந்துக்கள், சீக்கியர்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள், புத்திஸ்டுகள் போன்றவர்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுப்போம் என்று சொன்னார்கள். அதில் 2 தரப்பினர் மட்டும் விலக்கப்பட்டனர். ஒருவர் இஸ்லாமியர்கள், மற்றவர்கள் நமது இலங்கை தமிழர்கள். இலங்கை தமிழர்கள் சிவனை வழிபட்டாலும், முருகனை வழிபட்டாலும், அவர்களும் சைவ வழிபாடுகள் இருந்தாலும், அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கும் பல்வேறு பாதிப்புகள் இருந்தாலும், ஒரு வகையில் ஒரு மத ரீதியான துன்புறுத்தல்கள் அவர்களுக்கு இருந்தாலும் கூட
இந்திய அரசு இலங்கை தமிழர்களுடைய கோரிக்கையை கணக்கில் எடுத்து 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஈழத்தமிழர்களுக்கு ஒரு குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்பை எடுக்கவே இல்லை. அப்போ அகதி முகாம்கள் என்பது இன்னொரு அகதியை உற்பத்தி செய்து கொடுக்கின்ற இடமாத்தான் இருக்கு. இப்ப 2-3 தலைமுறைகள் 1983 போர் தொடங்கின காலத்திலிருந்து இந்த கடந்த அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட காலத்தில் கூட ஒரு 200-300 பேர் இங்க புலம்பெயர்ந்து வந்தாங்க. அப்ப இவர்கள் அனைவருக்குமே என்ன செய்யறாங்கன்னா இவர்கள் குடியுரிமை கொடுப்பதில்லை. அவர்கள் அனைவருமே அகதி முகாம்களில் வாழ்கின்ற மக்கள் இன்னொரு அகதியை பெற்றுப் போடுகின்ற வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இங்க பிறக்கிற குழந்தைகள் நாடற்றவர்களாகவும் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இலங்கை தமிழ் பெற்றோர்கள் இந்தியாவில் பிறக்கிறார்கள். அவர்கள் இலங்கை கடவுச்சீட்டு பெறுவதில்லை. இலங்கையினுடைய பிறப்பு சான்றிதழும் அவர்களுக்கு இல்லை. இந்தியாவில் பிறந்ததற்கான பிறப்பு சான்றிதழ் தான் இருக்கிறது. அப்படி என்றால் இலங்கை குடியுரிமை இல்லாமல், இந்திய குடியுரிமை இல்லாமல் நாடற்றவர்களாகவே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நிலையில தான் ஒரு குற்ற வழக்குல ஒரு தொடர்பு பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டாலோ, அந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டு நிரபராதி என நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டாலோ, அல்லது அந்த வழக்கினுடைய தண்டனையை கழித்து முடித்தாலோ, ஒரு நபர் விடுதலை செய்யப்படும் பொழுது சிறை வாயிலில் வைத்தே அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் சிறப்பு முகாமுக்கு கொண்டு செல்லப்படுகிறார். இதுவரைக்கும் கடந்த ஆண்டு வரைக்கும், இந்த ஆண்டு வரைக்கும் அவங்க கை கொண்ட சட்டம் என்னவென்றால் அயல்நாட்டவர் சட்டம் 1946 பிரிவு 3(2)E படி. தற்பொழுது தி இமிகிரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கடந்த ஆண்டு இந்திய நடுவண் அரசு நாடாளுமன்றத்தில் இயற்றி இருக்கிறார்கள். அந்த சட்டம் இன்னும் கடுமையான சட்டங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு புண்ணுக்கு மருந்து போடுவதை போன்று ஒரே ஒரு சட்டக்குறு, ஒரு விதிவிலக்கு, எக்ஸம்ஷன் ஆர்டர் என்கின்ற ஒரு விதிவிலக்கு ஆணை இலங்கை தமிழர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டுள்ளது. அது என்னவென்றால் 2015 ஜனவரி 9க்கு முன்னர் இந்தியாவுக்குள் நுழைந்து அடைக்கலம் கேட்டு பதிவு செய்து கொண்ட இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சட்டவிரோத குடியேறிகள் இல்லை. அவர்களை இந்த சட்டத்தின்படி, அயல்நாட்டவர் சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க கூடாது என்று ஒரு விதிவிலக்கும் அளித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த விதிவிலக்கு இருக்கிற போதும் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டீர்கள். ஏதாவது குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் அவர்கள் அந்த தண்டனை காலத்தில் இருந்து வெளியேற்றப்படுகிற போது மீளவும் கைது செய்யப்பட்டு சிறப்பு முகாம்களுக்குள்ளே அடைக்கப்படுகிறார்கள் என்று. அப்படியானால் இந்த சட்டம் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டினுடைய அந்த விதிவிலக்கு சட்டத்தினுடைய செயற்பாடுகள் மந்தமாகத்தான் இருக்கிறதா? அது பேரளவிலே இருக்கிறதா? அது பயன்படுத்தப்படுவதில்லையா? அதுதான் ஒரு முதன்மையான ஒரு சட்ட மீறலாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். நம்ம என்ன கோரிக்கை, இது குறித்து முதல்வருக்கும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்களுடைய தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக தமிழக அரசுடைய உயர் மட்டங்களுக்கு இந்த தகவலை நம்ம தெரிவிச்சிருக்கோம். 2015 ஜனவரி 9க்கு முன்னர் இந்தியாவுக்குள் நுழைந்து புலம்பெயர்ந்து தங்களை பதிவு செய்து கொண்ட இலங்கை தமிழர்களை நீங்க சிறப்பு முகாமில் அடைக்காம விடுதலை செய்யறதுக்காக தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுங்க. அப்ப தமிழக மாநில அரசு நடுவண் அரசோடு முரண்பட விரும்பவில்லை என்றால், அப்ப நடுவண் அரசு இயற்றிய சட்டத்தின் அடிப்படையிலேயே இலங்கை தமிழர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை கூட இவங்க பயன்படுத்தாம இருக்காங்க. தமிழக அரசு நடைமுறைப்படுத்தாம அதுல ஒரு தயக்கம், ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்ப அந்த சட்டம் நமக்கு ஒரு சின்ன பாதுகாப்பு. அதன் அடிப்படையில் இன்று விடுதலை செய்தாலும் இன்னைக்கு திருச்சி சிறப்பு முகாமிலிருந்து 15-20 பேரை விடுதலை செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. 2015 ஜனவரி 9க்கு முன்னர் இந்தியாவுக்குள் நுழைந்து தங்களை ஏதிலிகளாக பதிவு செய்து கொண்டு அடைக்கலம் பெற்றவர்களும் தற்பொழுது சிறப்பு முகாமில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு இருப்பது என்பது அண்மையில் இயற்றப்பட்ட இந்திய நடுவண் அரசுடைய சட்டத்தின்படி ஒரு முரணானது அப்படிங்கிறது நம்ம கருத்தா இருக்கு. அப்ப இதுல தொடர் போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. கோரிக்கைகளை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு அரசுக்கும் கோரிக்கை மனுக்களை கொடுக்கிறோம். இந்தியாவில் உள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திற்கு இது குறித்த புகார்கள் சென்றிருக்கிறது. இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையத்துக்கு புகார்கள் சென்றிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் அவையில் இது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒர்க்கிங் குரூப் ஆன் ஆர்பிட்ரரி டிடென்ஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு ஐக்கிய நாடுகள் அவையில, மனித உரிமைகள் பேரவையில. அதாவது காரணமின்றி சிறை வைத்தலுக்கு எதிரான ஒரு தனி குழு இருக்கிறது. அந்த குழுவுல இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. இந்தியா அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கையில கையெழுத்து போடாம இருக்கலாம். ஆனா யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு. உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் இருக்கிறது. குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான பன்னாட்டு உடன்படிக்கை இருக்கு. சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்
இன்டர்நேஷனல் கவர்னன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அதை இந்தியா ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டு இருக்கிறது, ரேட்டிஃபைட் அண்ட் சைன்ட். அப்ப கையெழுத்திட்டு அதை ஏற்றுக்கொண்டால் அதை நடைமுறைப்படுத்தணும். அதுல ஏதிலிகள் அயல்நாட்டவர் எப்படி நடத்தணும்னு சட்டக்கூறு இருக்கு. உன் தேசத்து குழந்தைகளை போன்று அகதி குழந்தைகளை நடத்தணும்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் அவையினுடைய குழந்தைகள் உரிமைகள் குறித்த பன்னாட்டு உடன்படிக்கை சொல்கிறது. அதை இந்தியா ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டிருக்கிறது. யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன். அப்ப இவ்வளவு ஏற்றுக்கொண்ட இந்திய அரசு அகதிகள் நிலை குறித்த பன்னாட்டு உடன்படிக்கையில் கையெழுத்திடவில்லை என்ற ஒரே ஒரு விடயத்தை மட்டும் தங்கள் கையில் வைத்துக் கொண்டு பல்வேறு மனித உரிமை மீறல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது சட்டத்திற்கு முரணானது. இது குறித்து உச்ச நீதிமன்றங்களில் உயர் நீதிமன்றங்களில் வழக்கு தொடுக்கும் பொழுது மட்டும் சில நேரங்கள்ல சில தீர்வுகள் கிடைக்கிறது. அதுபோன்று தற்பொழுது கூட அரசுகள் தீர்க்கமான தெளிவான நெறியான முறையான நடவடிக்கைகள் எடுக்காவிட்டாலும் கூட நீதிமன்றங்கள் நமக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்களையும் சிறப்பு முகாமில் இருந்து உடனே விடுவிப்பதற்கு தாமதித்து 1 மாதம் 2 மாதம் என்று இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்ற போக்கும் இங்கு இருக்கிறது. அப்படியானால் நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற செயலாக இது பார்க்கப்படாதா? என்றால் ஒரு நாட்டினுடைய சட்டம் அந்த நீதித்துறை சுயாதீனமாக முடிவுகளை எடுக்கிற போது அதற்கு கட்டுப்பட வேண்டிய அரசு அதிகாரிகள் இவ்வாறு செயற்படுவதை அங்கே எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இந்த சிறப்பு முகாம் சிஸ்டம், இந்த நடைமுறை என்பது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுல ஒரு பொதுத்துறைன்னு இருக்கு, பொதுத்துறை பப்ளிக் டிபார்ட்மெண்ட். அந்த பொதுத்துறை தான் இந்த சிறப்பு முகாமுக்கு ஒருத்தர் அடைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கிறார்கள், பொதுத்துறை ஒன்று. இந்த சிறப்பு முகாமை நடத்துவதற்கான முழு பொறுப்பு மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் என்பது வருவாய்த்துறையில வர்றாங்க, வருவாய்த்துறை. மூன்றாவது, இந்த சிறப்பு முகாம் அப்படிங்கிற விடயங்களை பண ஒதுக்கீடு ஏதிலிகளை கையாளுறதுங்கிறது மறுவாழ்வுத்துறை. அப்படின்னா பொதுத்துறை, மறுவாழ்வுத்துறை மற்றும் வருவாய்த்துறை 3 துறைகள் இருக்கிறார்கள். இந்த 3 துறைகளுக்கு அப்பாற்பட்டு உச்சபட்ச அதிகாரம் படைத்த நீதிமன்றம் இருக்கிறது. அப்ப நீதிமன்றம் உத்தரவு போடுகிறார்கள், இந்த துறைகளை சேர்ந்தவர்களும் உத்தரவு போடுகிறார்கள். ஆனால் உளவுத்துறையினர் நினைக்கும் பொழுதுதான் இவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் என்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அது ஒரு வகையான ஒரு சாடிஸ்டிக் பிளஷர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, ஒரு குரூர திருப்தி அடைகிறது. உயர் நீதிமன்றமே உத்தரவிட்ட பின்னாடியும் கூட ஒரு நபரை உள்ள வச்சுக்கிட்டு நாங்க பரிசீலிப்போம், நாங்க பார்ப்போம். அப்ப இது குறித்து நீதிமன்ற அவமதிப்பு அறிவிப்புகள் அனுப்பப்பட்டுள்ளன. இது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு அறிவிப்புகள் அனுப்பப்பட்டுள்ளன. இன்னும் பல்வேறு முறையீடுகள் அனுப்பப்பட்டுள்ளன. அல்லது ஆள்கொணர்விக்கு நீதி பேராணை மனு கூட நம்மளால தாக்கல் செய்யப்பட முடியும். ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் கூட போடலாம். ஒரு நபர் விடுவிக்கப்பட்ட பின்னரும் எதற்காக நீங்க ஒரு இல்லீகல் டிடென்ஷன்ல, ஒரு சட்டவிரோத காவலில் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீதிமன்றத்தில் வழக்கு கேட்க முடியும். அப்ப இப்படி பல்வேறு கூறுகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட இந்த அயல்நாட்டவர் சட்டத்தை பொறுத்தவரையில் இந்தியாவில் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலும் ஒரு மனித உரிமை மீறல்களும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு வருத்தத்துக்குரிய விடயம் தான். ஆட்சியில் உள்ளோர்கள் இதுல கவனம் செலுத்த. இப்ப ஒற்றுத்துறையினர் கொடுக்கிற முடிவை மட்டுமே சொல்லக்கூடாது. வள்ளுவரே ஒற்றத்தை தொந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல், ஒற்றற்றுணராமை ஆள்க உடன் மூவர் சொல்தக்க தேரப்படும் அப்படின்றார். ஒற்றுத்துறையினர் சொல்லிட்டான்ங்கிறக்காக நீ ஒருத்தனை அடைச்சு வச்சிருக்க கூடாது. இன்னொரு அது நீ ஆராய்ந்து முடிவுக்கு வரணும். நோய் நாடி நோய் முதல் நாடி அதனைக்கு வாய் நாடி வாய்ப்பு செயல். இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? அப்ப இவர்கள் ஏதிலிகளாக பதிவு செய்திருக்கிறார்களா? ஆம், பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் 2015 ஜனவரி 9க்கு முன்னர் இந்தியாவுக்குள் நுழைந்தவர்களா? ஆம், நுழைந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிரான வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு விட்டதா? முடித்து வைக்கப்பட்டு விட்டது. இவர்களுடைய உற்றார் உறவுகள், மனைவி, மக்கள், பெற்றோர்லாம் இங்க ஏதிலிகள் முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? ஆம், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப தயக்கமே இல்லாம அவர்களை விடுதலை செய்யலாம். விடுதலை செய்வதில் எந்த விதமான தடையும் கிடையாது. அப்ப அதுல இவங்க பிழை செய்து கொண்டே இருக்கிறார்கள், தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ச்சியான ஒரு தவறு இருக்கு. சிறப்பு முகாம் பிரச்சனையை பொறுத்தவரையில் நம்ம சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும், எந்த ஆட்சி மாறினாலும், ஆட்சியில் உள்ளவர்களே இலங்கை தமிழர்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் கூட உளவுத்துறையினர்களுடைய தலையீட்டின் அடிப்படையில் சிறப்பு முகாமில் மிகப்பெரிய மனித உரிமை மீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை.
அப்படியானால் இங்கே அந்த முடிவுகளை எடுப்பவர்கள் உளவுத்துறையினர், அவர்களுடைய பிரதானிகள் என்று சொல்லி நாங்கள் முடிவுக்கு வரலாம். ஏனென்றால் 3 திணைக்களங்களை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். பொதுத்துறை, அது மட்டுமன்றி மாவட்ட ஆட்சியர் உட்பட அந்த வருமானத்துறை, அது மட்டுமன்றி நலவாழ்வுத்துறை என்று சொல்லி அந்த 3 துறைகளை நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதனுடைய உச்சபட்ச அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த முடிவுகளை இணைந்து எடுக்கலாம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று உளவுத்துறையினுடைய அந்த செல்வாக்கு என்பது இந்த முடிவுகளை தீர்மானிக்கிறது என்று சொல்லி சொன்னால், இவர்கள் எல்லாவற்றையும் விட உளவுத்துறையினுடைய அந்த முடிவுகள் தான் இதனை தீர்மானிக்கிறது என்கிற அந்த முடிவிற்கு நாங்கள் வரலாமா? ஆமா, அப்படித்தான் இருக்கு. நீங்க 90ல இருந்தே அப்படித்தான் இருக்கு. 1990ல இருந்தே அப்படித்தான் இருக்கு. அந்த முடிவத்தை நம்ம மாத்தணும் சொல்றோம். உலகத்துல எந்த தேசத்திலயுமே இல்லாத ஒரு பெரிய தவறு இங்க இந்தியாவுல நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய ஒரு தலைவிதியை தீர்மானிக்கின்ற பொறுப்பையே நம்ம உளவுத்துறை கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. உலகத்துல எந்த தேசம், பங்களாதேசிகள் இந்தியாவில் இருக்கிறார்கள், பர்மாக்காரர்கள் இருக்கிறார்கள், திபெத்தியர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ அயல் நாட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த அயல் நாட்டவர்களுடைய வாழ்க்கையை, தலைவிதியை தீர்மானிக்கின்ற பொறுப்பை யாருமே உளவுத்துறையிடம் ஒப்படைக்கவில்லை. ஆனா இலங்கை தமிழர்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற பொறுப்பை மட்டும் ஒரு உளவுத்துறை கிட்ட எப்படி ஒப்படைக்க முடியும்? அப்போ 1 லட்சம் இலங்கை தமிழர்கள் இருக்காங்கன்னா 1 லட்சம் பேருமே குற்றவாளிகளா? ஒரு இனத்தையே குற்ற பரம்பரையாக நடத்த முடியுமா? அப்ப இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே படித்து பட்டம் பெற்று கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகள் மறுக்கப்பட்டு குடியுரிமைகள் மறுக்கப்பட்டு நீண்ட நெடுங்காலமாக ஒரு அகதி முகாம்கள், இது ஒண்ணும் மேலை உலக தேசம்லாம் கிடையாது. இந்தியா ஒன்று மனித உரிமைகள்ல அல்லது குடியுரிமைகள்ல ஒரு மேலை உலக நாடுகளுக்கு நிகரான ஒரு தேசம் கிடையாது. இது இங்கேயே கோடிக்கணக்கான மக்கள் தெருவுல தான் படுத்து கிடக்காங்க, பிளாட்ஃபார்ம்ல தான் படுத்துக்கிட்டு கிடக்காங்க. இங்கேயே ஏழைகள் குடிசைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், பஞ்ச பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது இந்தியா ஒண்ணு பெரிய மேம்பட்ட அரசியல்ல அல்லது பன்னாட்டு சட்டங்களை மதிக்கின்ற ஒரு நிலையில இல்ல. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல ஏதோ கொஞ்சம் நெஞ்சமா நாங்க ஒரு பாலுக்கு சக்கரை கேட்கல, ஒரு கூழுக்கு உப்பு கேட்கறது மாதிரிதான். குறைந்தபட்சங்களை மனிதர்களாக மதிங்கன்னு சொல்றாங்க. அப்போ 1 லட்சம் பேர் வாழ்க்கையில தொடர்ச்சியா விளையாடி கொண்டே இருப்பது என்பது ஒரு சட்டத்திற்கு முரணானது. அது மாற்றப்பட வேண்டும். ஆட்சியில் உள்ளோர் இதை குறித்து கவனம் செலுத்தணும். ஆட்சியில் உள்ளவங்களுக்கு இது குறித்து அக்கறை வரணும். இந்த உளவுத்துறையினுடைய முடிவுகளை ஆட்சியாளர்கள் நேரடியா இதுல தலையிடணும். இது குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். 1990ல இருந்து எத்தனை பேர் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டனர், என்னென்ன காரணங்களுக்காக அடைக்கப்பட்டனர், போராளிகள் எத்தனை பேர் அடைக்கப்பட்டனர், சிறப்பு முகாம்களில் இறந்து போனோர் எத்தனை பேர், சிறப்பு முகாம்களில் இருந்து நாடு கடத்தப்பட்டோர் எத்தனை பேர், சிறப்பு முகாம்களிலேயே 10 ஆண்டுகளுக்கு மேலாக கழித்தவர் எத்தனை பேர் அரசு ஆணையால் விடுவிக்கப்பட்டனர், எத்தனை பேர் நீதிமன்ற தலையீட்டின் பேரில் விடுவிக்கப்பட்டனர். இது குறித்தெல்லாம் ஒரு ஆய்வு அறிக்கையை தமிழக ஆட்சியில் உள்ளோர் ஆய்ந்து அறிந்து அதை கண்கொண்டு பார்க்கணும். பார்த்தாத்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். உண்மை, நிச்சயமாக. இதே நேரத்தில் இந்த உளவுத்துறையினுடைய முடிவுகளை பற்றி நாங்கள் மீள உரையாட வேண்டி இருக்கிறது. உளவுத்துறையினுடைய முடிவுகளை கையாளுகிற அந்த தகுதி மத்திய அரசுக்கு இருக்கிறதா? அயல் நாட்டவர் சட்டத்தின்படி ஒரு நபரை கையாளுவதற்கு அல்லது சிறப்பு முகாமில் அடைப்பதற்கு, நாடு கடத்துவதற்கான அதிகாரம் மத்திய அரசால் 1958 ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கூறு 258 படி அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு மாநில அரசுக்கே அந்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நீங்க கடந்த கால வரலாற்றுல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்து ஈழ போராட்டத்திலே படுகொலை செய்யப்பட்ட திரு குட்டிமணி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தடவை நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் இலங்கைக்கு. தமிழக அரசு தான் நாடு கடத்துச்சு. இது போன்று ஒரு சிலர் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து முன்னணியான சில பழைய தலைவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அம்மையார், திரு பார்வதி அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு இறுதி போருக்கு பின்னர் விண்ணூர்தி மூலம் இங்க இறங்க முயற்சித்த பொழுது அது தடுக்கப்பட்டது தமிழக அரசால் தான். அப்ப அயல்நாட்டவர் பிரச்சனை என்பது தமிழக அரசு, மாநில அரசுடைய முழு அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசே இதை மாத்தலாம், மத்திய அரசு அதை கண்காணிக்கலாம், மத்திய சட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்தலாம், அது வேற. ஆனா மாநில அரசு கிட்ட முழு அதிகாரம் இருக்கு. அப்ப மத்திய புலனாய்வுத்துறை சில அறிக்கைகளை, மத்திய உள்துறை அமைச்சகம் சில வழிகாட்டுதல்களை மாநில அரசுக்கு வழங்கலாம். ஆனா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கிறது? மாநில அரசிடம் இருக்கிறது. மாநில அரசு என்ன செய்ய வேண்டும்? ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் இந்த பிரச்சனையை மாநில அரசு கையாளணும். என்ன பிரச்சனை, இவங்களுக்கு என்ன சிக்கல்? அப்ப நீங்க முழு அதிகாரம் உங்கள்ட்ட இருக்குல்ல, சட்டம் உங்கள்ட்ட தானே இருக்கு.
கியூ பிரான்ச் அப்படிங்கிற அந்த கியூ பிரிவு மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுல தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மாநில அரசினுடைய கீழே தானே இருக்கு. தமிழ்நாடு காவல்துறையில் சீருடை அணிந்து செயல்படுகின்ற காவலர்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டு சீருடை அணியாமல் அவர்கள் உளவுத்துறைக்கு நியமிக்கப்படுகிறார்கள். அதான் கியூ பிரிவு. அப்ப அந்த கியூ பிரான்ச்காரர்கள், கியூ பிரிவு என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. அப்ப மாநில அரசிடம் அவர்கள் சம்பளம் வாங்குகிறார்களா, மத்திய அரசிடம் சம்பளம் வாங்குகிறார்களா, அல்லது இலங்கை அரசிடம் சம்பளம் வாங்குகிறார்களா? இதான் இப்ப கேள்வியே. யார் இவங்களுக்கு ஊதியம் கொடுப்பது? நீங்க ஒரு நாட்டுல ஒரு நபரை கூட கேட்பாங்க, நான் ரீஃபால்மெண்ட் தியரின்னு இருக்கு. வலிந்து யாரை நாடு கடத்த முடியாது. அவங்க விருப்பம் போட்டு நம்ம பக்கத்தில் உள்ள ஒரு நாடுடைய விருப்பத்திற்காக இன்னொரு பெரிய நாடு செயல்பட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அது சட்டத்திற்கு முரணானது, மனித உரிமைகளுக்கு எதிரானது. ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய ஒரு அவங்களுடைய உணர்வுகளோடு விளையாடுகின்ற ஒரு செயல். எல்லாரும் இலங்கைக்கு திரும்ப முடியாது. விரும்பினவன் தான் திரும்ப முடியும். விரும்பாத மக்கள் இங்க இருக்க விரும்பலாம். நாடற்றவர்களாய் உறவுகளையே இழந்தவங்க, அவங்க வீடே எங்க இலங்கையில இருக்குன்னு தெரியாது. அவங்களுடைய சொத்து காணி அத்தனையும் இழந்திருப்பாங்க. உறவுகளே இருக்காது. இலங்கையில 20 ஆண்டுகளா, இந்தியாவில 20 ஆண்டுகளா இருந்திருப்பாங்க, 25 ஆண்டுகளா இருந்திருப்பாங்க. இங்கேயே இருக்கலாம்னு நினைப்பாங்க. அவங்கள பிடிச்சி சிறப்பு முகாமில் அடைச்சு நீங்க நாடு கடத்த முடியாது. அது தவறானது. அது சட்டத்திற்கு முரணானது. அது மனித உரிமைகளுக்கு எதிரானது. அயல்நாட்டு சட்டங்களுக்கு, உயர்நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணானது. ஐக்கிய நாடுகளுடைய விதிகளுக்கு முரணானது. அப்ப மாநில அரசு இதுல தெள்ள தெளிவா முடிவெடுக்கணும். நீங்க உளவுத்துறை சொல்றாங்கிறக்காக நடவடிக்கை எடுக்கும் பொழுது மக்கள் மத்தியில மாநில அரசுக்கு கெட்ட பேர் வரும். ஆட்சியில் உள்ளோருக்கு கெட்ட பேர் வரும். திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்களோ, அதிமுக ஆட்சியில் என்ன செய்தார்களோ, தாவேக ஆட்சியிலும் அதையே ஈழத்தமிழர்களுக்கு செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வந்துடும். அப்ப ஆட்சியில் உள்ளவர் காவல்துறையை, உளவுத்துறையை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. நீங்க இந்த பிரச்சனையில நீங்க ரொம்ப தலையிடாதீங்க. உங்களுடைய எல்லைக்கு உள்ள நில்லுங்க. நீங்க அறிக்கை கொடுக்கணுமா, உளவுத்துறை அறிக்கையை கொடுங்க. பொதுத்துறையில ஒரு அரசு செயலாளர் இருக்காரு, அவருதான் அரசாணை பிறப்பிக்கிறாரு. அந்த அரசாணை பிறப்பிக்கிறவரும் முடிவெடுப்பாரு. அவ்வளவுதான். இப்படிதான் இதை கையாளணும். நிச்சயமாக நாங்களும் பல்வேறு இது தொடர்பான விடயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிற போது பொதுவாக ஒரு கதை இருக்கிறது. சமூகத்தில் பேசப்படுகின்ற விடயம்தான், ஈழத்தமிழ் மக்கள் எதிரிகளாக இந்த பன்னெடுங்கால யுத்தத்தின் காரணமாக இங்கே இருந்து புலம்பெயர்ந்து உலகத்தினுடைய அநேகமான நாடுகளில் எல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள். ஐரோப்பிய நாடுகள், கனடா, அமெரிக்கா உட்பட்ட நாடுகளிலே சில நாடுகளில் ராஜாங்க அமைச்சர்களாக கூட 2ஆம் தலைமுறையினர் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கான அந்த சலுகைகள், உரிமைகள் அங்கே கிடைத்திருக்கின்றன. அந்த விடயங்களிலே குறித்த நாடுகள் செயலாற்றுகின்றன. ஆனால் தந்தையர் நாடு என்று போற்றப்படுகிற இந்தியாவிற்கு அயலிலே இருக்கின்ற தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற ஈழத்தமிழ் எதிரிகளுடைய நிலைமை என்பது உண்மையிலே அது கண்ணீரும் கம்பளையுமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற தமிழக வெற்றிக் கழகம் இது தொடர்பான உரிய காத்திரமான செயற்பாடுகளை செய்வதற்கான ஏது நிலைகள் காணப்படுகின்றன. அதற்கான ஏதாவது நகர்வுகளை நீங்கள் அவதானிக்கிறீர்களா, அல்லது அவர்களும் கடந்த அரசுகளை போல்தான் சென்று விடுவார்களா? குறிப்பாக என்னால் தமிழீழ மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற திரு வன்னியரசு போன்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவர் சமூக நீதித்துறையினுடைய அமைச்சராக அங்கு பொறுப்பேற்றிருக்கிறார். புலம்பெயர் தமிழர்களுடைய பிரச்சனையை கையாளுகின்ற அமைச்சர் வேறு ஒரு தென்னரசு என்ற ஒரு நபர் இருக்கிறார். அவர் அந்த மறுவாழ்வுத்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். ஆனால் வன்னியரசு போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஒரு தடவை இலங்கை தமிழர் முகாம் ஒன்றை பார்வையிட்டார். சிறப்பு முகாம் பிரச்சனைகள் குறித்தும் அதில் உள்ளோர் விடுதலை குறித்து மாநில அரசுக்கு அவர் தனது பரிந்துரைகளை, தனது ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில பெரிய அளவுல இலங்கை தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டுல இயங்கல. கடந்த காலத்துல எப்பயுமே அந்த எல்லாமே அந்த காமாலை கண்காரனுக்கு பாக்குறதுலாம் மஞ்சளா தெரியுங்கிற மாதிரி இலங்கை தமிழர்னாலே விடுதலை புலிங்கிற ஒரு பார்வை, இலங்கை தமிழர்னாலே தீவிரவாதிங்கிற பார்வை, இலங்கை தமிழர்னாலே ஒரு குற்றவாளிங்கிற பார்வையை பொதுவாக தமிழ்நாட்டினுடைய காவல்துறை, உளவுத்துறையினர் பார்த்து கொண்டிருந்தனர். தற்காலங்களில் அந்த நிலை கொஞ்சம் மாறி இருக்கிறது. நான் சொன்னதை போன்று கடந்த ஆண்டு இயற்றப்பட்ட சட்டமும் நமக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கிறது என்பது உண்மைதான். ஆனா மாற்றங்கள் இருக்கின்றது. ஆட்சியில் உள்ளவருக்கு அழுத்தம் கொடுத்து அதை செய்ய வைக்கின்ற போக்குகள் அரசியல் கட்சி தலைவர்கள் இதுல முனைப்பு காட்டணும். அரசியல் கட்சி இப்ப வைகோ போன்றவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை ஆதரிக்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் ஆதரிக்கிறார்கள். அவங்க எல்லாம் போய் இதை எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்ல வைப்பதற்கான முயற்சிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த சிறப்பு முகாம் பிரச்சனையில ஒரு முற்றுப்புள்ளியை
இந்த ஆட்சி காலத்திலாலும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எமதுடைய நோக்கமாக இருக்கிறது. நிச்சயமாக அதுதான் வரவேற்கப்பட வேண்டிய விடயமும் கூட, ஆற்றப்பட வேண்டிய ஒரு செயற்பாடாகவும் இருக்கிறது. இதே நேரத்திலே இறுதியாக ஒரு முக்கியமான விடயத்தை உரையாடலாம் என்று நினைக்கிறேன். இந்த சிறப்பு முகாம்கள் என்கிற ஒரு விடயத்தை பற்றி உரையாடுகிற போது சாதாரண முகாம்களுக்கும் சிறப்பு முகாம்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன? ஏனென்றால் உதாரணமாக திருச்சி மத்திய சிறை வளாகத்திற்குள்ளே சிறப்பு முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இதுவும் ஒரு அதிகூடிய பாதுகாப்போடு செயற்படுகின்ற ஒரு சிறைக்கூடம் இப்படித்தான் எடுத்துக்கொள்ளலாமா? அல்லது இதனுடைய அங்கே இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன? அவர்கள் வெளி மக்களோடு உரையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? தொடர்பாடல் வசதிகள் இருக்கிறதா? அல்லது அவர்கள் வாழக்கூடிய அந்த அறைகளுடைய அந்த அளவீடுகள் எப்படி இருக்கின்றன? என்னென்ன விடயங்கள் அங்கே இருக்கின்றன? அதாவது முகாம் என்பது, சிறப்பு முகாம் என்பது சிறை அல்ல என்று சட்ட ரீதியாக அவர்கள் விளக்கம் சொல்லுவார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அகதிகளுக்கு 2 பதிவுகள் உள்ளன. ஒன்று முகாம் பதிவு, இன்னொன்று வெளிப்பதிவு. முகாம் பதிவு என்பது ஒரு பெரிய ஒரு வளாகத்துல சின்ன சின்ன வீடுகள் கொடுத்திருப்பாங்க. தற்காலங்களில் ஒரு சில அடுக்குமாடி வீடுகளும் கட்டப்பட்டு வருகிறது. அந்த வீடுகள் ஒரு காலத்துல தகர கொட்டக ரொம்ப வசதி குறைவாலாம் வாழ்ந்தாங்க. இப்ப சின்ன சின்ன வீடுகள் அவங்களே முயற்சி எடுத்து கட்டியிருக்காங்க. அது அகதி முகாம். அந்த முகாம்ல இருந்து வெளியே போகலாம், வேலைக்கு போகலாம், திரும்பி வரலாம். வாரத்துல ஒரு தடவை கணக்கெடுப்பாங்க. கணக்கெடுக்கும் போது அங்க உள்ள வருவாய்த்துறை அதிகாரிகள்ட்ட போய் நம்ம கணக்கு கொடுக்கணும். இது பொதுவான அகதி முகாம். வெளிப்பதிவு முகாம் என்பது ஓரளவுக்கு வசதி உள்ளவர்கள் வாடகை கொடுத்து ஒரு வீட்டை பிடித்து அருகாமையில் உள்ள காவல் நிலையத்தில் தங்கள் பெயர்களை பதிவு செய்து கொண்டு அதை புதுப்பித்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட முகவரியில் வாழ்ந்து கொண்டு வேலை பார்த்து கொண்டு அயலகத்தில் உள்ளவர்களுக்கு கொடுக்கின்ற சிறிய உதவிகளை வாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். அப்ப 2 பதிவுகள். சிறப்பு முகாம் என்பது ஒரு சிறைச்சாலைக்கு நிகரானது. அங்க உயர்ந்த 10 அடி உயரமுள்ள மிகப்பெரிய மதில் சுவர்கள், கோட்டை சுவர்கள் இருக்கு. அங்க மின் கம்பிகள்ல மின்சாரம் பாய்ச்சப்பட்டிருக்கு. ஆயுதம் தாங்கிய காவலர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் அந்த சிறப்பு முகாமை சுற்றி காவலுக்கு இருப்பார்கள். யாரும் உள்ளே நுழைய முடியாது. உள்ளே இருப்பவர்கள் யாரும் வெளியே வர முடியாது. உள்ளுக்குள்ள அந்த சிறைச்சாலையில அன்றன்ற அந்த சிறை அறை, சின்ன சிறை அறையில பூட்டுவாங்க. சிறப்பு முகாம்ல அப்படி பூட்டுற முறை கிடையாது. அவ்வளவுதான். அந்த செல்லுல பூட்டுற முறை மட்டும் அங்க கிடையாது. மற்றபடி அவர்கள் முழுக்க தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான வாய்ப்பு வசதிகள் மிகவும் குறைவு. முன்னாடி எல்லாம் நாங்க செங்கல்பட்டு சிறப்பு முகாம் போனோம்னா திறந்து விட்டுருவாங்க, உள்ள போவோம். பகல் முழுவதும் உள்ள உட்கார்ந்து அவங்களுடைய சிறை அறையில போய் உட்கார்ந்து பேசிட்டு ஒன்னா சாப்பிட்டு பேசிட்டு தான் திரும்பி வருவோம். சாயந்தரம் மாலை திரும்பி வருவோம். இப்ப அப்படி கிடையாது. அந்த வாயிலுடைய முன் அறையிலேயே உட்கார வச்சு பேசிட்டு அந்த நேர்காணல் உரிமைகள் மறுக்கப்படுகிறது, தொலைத்தொடர்பு உரிமைகள் மறுக்கப்படுகிறது. ஒருத்தரை சிறப்பு முகாம்ல புடிச்சு கொண்டு போயிட்டு சிறை வாயில இருந்து வெளியே வர்றவரை கொண்டு போயிட்டு உள்ள விட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப சிறப்பு முகாமுக்குள்ள ஒருத்தர் அடைச்சா அவனுக்கு ஒரு தண்ணி வாளிக்கு என்ன செய்வான், படுக்கைக்கு என்ன செய்வான், மற்றபடி அவனுக்கு உடைகளுக்கு என்ன செய்வான் அப்படிங்கிறதுலாம் எது கவலைப்படுறது கிடையாது. உள்ள இருக்கிறவங்க தான் அதை கொடுக்குறாங்க. இதை விட கொடுமை என்னன்னா, சிறப்பு முகாம்ல ஏன் அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அந்த அரசு ஆணைகள் இல்லாமலே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள். நம்ம சிறப்பு முகாம்ல போய் எங்க உங்களுடைய அந்த அரசாணை ஜீவோ எடுங்கன்னு சொன்னா எங்களுக்கு கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க கொடுக்கலன்னு சொன்னா இல்ல. அப்ப நான் எதற்காக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறேன், ஏன் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறேன், என்ன காரணத்தால் எந்த சட்டப்பிரிவின் கீழ் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது அரசாணையை கூட கொடுக்காமல் இருப்பது மிக கொடுமையானது. அப்ப வழக்கறிஞர்கள் போய் ஒரு ஆவணங்களை கொடுக்குறோம், அதை நீங்க சான்றொப்பம் பண்ணி கொடுங்க, அட்டஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறோம். அதை தரமாட்டாங்க. சார் அது நாங்கெல்லாம் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வழக்கு ஆவணங்கள்ல சான்றொப்பம் பண்ணி தரமாட்டோம். ஏன் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லவும் மாட்டோம். வழக்குரைஞர் நேர்காணலுக்கும் பொது நேர்காணலுக்கும் தடைகள் விதிப்போம். ஒருவேளை உயர் நீதிமன்றமே உத்தரவிட்டு அவர்களை விடுதலை செய்ய சொன்னாலும் நாங்கள் விடுவிப்பதற்கு பல நாட்களை எடுத்துக்கொள்வோம். அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உலகத்தினுடைய உச்சபட்சமான மனித உரிமைகள், சட்டத்திற்கு முரணானது. அது உண்மையை சொல்ல போனா ஆட்சியில் உள்ளோர், அதிகாரத்தில் உள்ளோர், சட்டத்துல உச்சபட்சமான உயர்ந்த பதவிகள் உள்ளவங்க எல்லாம் இந்த நடைமுறைக்காக வெட்டி தலைகுனிய வேண்டும் தான் நம்ம சொல்லணும்.
நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கருத்துக்களை செவிமடுத்து கொண்டு இருக்கிற போது அது எவ்வளவு உளவியல் ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை அனுமானித்துக் கொள்ள முடிகிறது. நீங்கள் ஈழத்தமிழ் மக்கள் மிக முக்கியமாக ஈழ எதிரிகள் தொடர்பான பல்வேறு விடயப்பரப்புகளிலே ஈடுபாட்டோடு ஈடுபட்டு கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் இந்த பணிகளிலே ஈடுபடுகிற போது குறித்த காவல்துறையினரால் அல்லது அந்த அமைப்பினரால், காவல்துறையினுடைய அந்த ஒரு பகுதியினர் இவர்களால் கண்காணிக்கப்படுகின்ற செயற்பாடுகள் இருக்கிறதா? உங்களுக்கான அந்த பாதுகாப்புகள் தொடர்ச்சியாவே கண்காணிப்புகள், நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். அந்த நெருக்கடிகளுக்கும் கண்காணிப்புகளுக்கு இடையில தான் நம்ம தொடர்ந்து போராடும். இப்ப பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் மேடையில பேசி போயிருவாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு அறிக்கையோடு முடித்துக் கொள்வார்கள். போருக்கு பின்னர் போருக்கு முன்னரும் அவர்கள் மேடைகளில் பேசிக் கொண்டிருந்தார்கள். போருக்கு பின்னரும் மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மேடைகள்ல பேசுவது, அறிக்கையில் விடுவது முதன்மையானது அல்ல. நடைமுறையில என்ன செய்யணும்? போருக்கு பின்னர் புலம்பெயர்ந்து வாழுகின்ற இந்த ஈழத்தமிழ் ஏதிலிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, கவலைகளை போக்குவதற்கு, அவர்கள் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இதை செய்வதற்கு அரசியல் தலைவர்களுக்கு, அவங்க பெருங்கட்சி தலைவர்களாக இருக்கிறார்கள், பெரிய கூட்டங்களாக இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான மக்கள் அவர்களோடு இருக்கிறார்கள், அவங்க பேசாம இருக்காங்க. நம்மை போன்றோர் என்ன செய்யணும்னா களத்துல நின்று போராடுறோம், களத்துல போய் மோதுறோம், ஒற்றுத்துறையினரோட முரண்படுறோம், காவல்துறையினோட முரண்படுறோம். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனச்சாட்சியாக நீதிமன்றத்துல நம்ம கூக்குரல் இடுறோம், உத்தரவை பெற்றுக்கொண்டு சிறப்பு முகாமுக்கு போறோம், சிறப்பு முகாம் அதிகாரிகளோட சண்டை போடுறோம். அப்ப அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, பெருந்தலைவர்களே அடங்கி எடுக்கும் போது இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் தான் நமக்கு தொல்லைகளை கொடுக்குறாங்க. இவங்க மாதிரி கொடுக்குற அந்த இதுலதான் அவங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி உண்ணாவிரத போராட்டம் நடத்துறாங்க. அப்பெல்லாம் பல நெருக்கடிகள் வரும். சமூக வலைத்தளத்துல வேணுமே நமக்கு எதிராக எழுத வைப்பாங்க. அப்படிலாம் நடந்திருக்கு. நம்ம அது அனைத்தையும் எதிர்கொண்டுதான் நிக்கிற காரணம் என்னன்னா, நம்ம சட்டத்திற்கு முரணாக எதையுமே செய்யல, சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் செய்யறோம். இந்தியாவுல உனக்கு சட்டம் இல்லைன்னா பன்னாட்டு சட்டம் இருக்குன்னு உனக்கு சட்டத்தை எடுத்து நாங்க சொல்லி தர்றோம். We are enlightening you. உங்களை நாங்க அறிவு கூட்டுறோம். நாங்க நீதிமன்றத்திலையும் சரி, சட்டக்களத்திலையும் சரி, மக்கள் களத்திலையும் சரி உங்களுக்கு எடுத்து தர்றோம். ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, சட்ட களத்தில் உள்ளவங்களுக்கு சொல்றோம், புலம்பெயர் தமிழர்கள் சிக்கலை இவ்வாறு தீர்க்கலாம். 2015 ஜனவரி 9க்கு முன்னர் இந்தியாவுக்கு நுழைந்து அடைக்கலம் கேட்டு பதிவு செய்து கொண்ட இலங்கை தமிழர்களை அயல்நாட்டவராக கருதாதீர்கள். அவர்கள் அயல்நாட்டவர்கள் அல்ல, அவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுவிட்டது. அவர்களுக்கு போக்குவரத்து ஆவணங்களை நீங்கள் கொடுக்கலாம், கடவுச்சீட்டு வழங்கலாம், அவர்களை வேலை வாய்ப்பில். இப்ப அண்மையில சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஒரு அம்மையார் ஒரு வங்கியில பணி செஞ்சிருக்காங்க, அவங்கள வங்கி பணியில இருந்து நீக்கிறாங்க. கேட்டதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இவங்க இலங்கை தமிழர், இவங்க சட்டவிரோத குடியேறி அப்படி. அப்ப அந்த நீதிபதி என்ன சொல்றாருன்னா, இவங்க 2015 ஜனவரி 9க்கு முன்னாடி வந்தவங்க, இவங்க தகுதி பெற்றவர்கள் தான், இவங்க வேலையில இருக்கலாம்னு ஒரு தீர்ப்பு வருது. சிறப்பு முகாமில் இருக்கிறவங்க 2015 ஜனவரி 9க்கு முன்னாடி வந்தவங்க விடுதலை செய்யுங்கன்னு தீர்ப்பு வந்துருச்சு. அப்ப எங்களுக்கு கடவுச்சீட்டு கொடுங்கன்னு சொல்றோம். யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட, வல்வெட்டித்துறையை பிறப்பிடமாக கொண்ட தனுஜா என்ற ஒரு சிறுமி 6 மாசம் கைக்குழந்தையா இருக்கும்போது தன் தாயாரில் இங்கு 2006 இறுதிக்கு ஒரு காலகட்டத்துல இங்க வந்த ஒரு சிறுமி தன்னுடைய தனித்திறமையால் போராடி இந்திய அளவுல முதலிடம் பிடிச்சிட்டாங்க. நீச்சல் போட்டியில இந்திய அளவுல முதலிடம், இந்தியாவிலேயே முதலிடம் வந்துட்டாங்க. இந்தியாவில் முதலிடம் பிடித்தும் கூட என்னால அயல்நாட்டு போட்டிகள்ல கலந்துக்க முடியல. காரணம், என்கிட்ட கடவுச்சீட்டு இல்ல. நான் ஒரு அகதி இலங்கை தமிழ் பெண்ணு. முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டியில நீ கலந்து கொள்ள முடியாது. ஏன் கலந்து கொள்ள முடியாது? நீ ஒரு இலங்கை பெண்ணு, நீ பொய் சொல்லி விளையாடுற, ஒதுக்கப்படுறாங்க. ஒதுக்கப்படுறதை எதிர்த்து நாங்க நீதிமன்றத்துல போராடி முறியடிக்கிறோம். இல்ல, அவங்க வயது சரியாத்தான் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டியில கலந்து கொள்ள முடியாது, அதை ஊடகங்கள் சொல்றோம். அதுக்கு பின்னாடி அனுமதிக்கிறாங்க. இந்திய அளவில், தேசிய அளவில் முதலிடத்தை வந்த பின்னாடி நீ அயல்நாட்டுக்கு போக முடியாது, கேட்கிறோம், முடியாதுன்னு சொல்றாங்க. சரி, எனக்கு எக்ஸிட்டா கொடுத்துரு, நான் வெளியேறி போறேன், நான் தனுஷ்கோடியில இருந்து தலைமன்னாருக்கு நான் நீந்தியே வர்றேன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்து நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்துரும். என்னை விட்டுரு, என் நீச்சல் திறமையை நான் இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறேன். நான் ஒரு இலங்கையிலிருந்து ஒரு ஏதிலியாக 6 மாத கைக்குழந்தையாக இந்தியாவுக்கு வந்த நான் என்னுடைய தனித்திறமையை, எனது ஆளுமை திறனை, எனது ஆற்றலை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியாமல் நான் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவில் நான் என் இலங்கை நாட்டிற்கே திரும்பி செல்கிறேன். இலங்கை நாட்டிற்கு திரும்பி செல்வதற்கான அனுமதியை நான் தனுஷ்கோடியில் இருந்து தலைமன்னாருக்கு நீந்தி செல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த பெண் சார்பாய்ப்பு வழக்கு போட்டிருக்கோம் நம்ம. அப்ப இந்தியாவுல படிச்சவங்களுக்கு வேலை கிடையாது, கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது, வேலை வாய்ப்பு உரிமை மறுக்கப்படுகிறது. கல்வி, வேலை வாய்ப்பு, கலை, இலக்கியம், விளையாட்டு அனைத்திலும் நாங்க புறக்கணிக்கப்படுறோம்னா
அப்ப சட்டக்களத்துல தான் நின்று போராட முடியும். இது குறித்து அரசியல் தலைவர்கள் சிந்திக்க வேண்டும், மனித உரிமையாளர்கள் சிந்திக்க வேண்டும். உலகளாவிய அளவுல தமிழர்களுடைய உரிமைகள் குறித்து பேசுகின்றவர்கள் இது குறித்து யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். சட்டக்களத்திலே மக்கள் கண்டத்திலே குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் நம்ம கோரிக்கையா இருக்கு. நிச்சயமாக உங்களுடைய இந்த கோரிக்கைகளும் சட்ட ரீதியான பங்களிப்பும் பணிகளும் இன்றைக்கும் ஈழத்தமிழ் மக்களாலே வரவேற்கப்படுகின்ற அன்புரிமையோடு பாராட்டத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. இறுதியாக ஒரு சிறிய வினா, ஈழத்தமிழ் மக்கள் அதுவும் இங்கிருந்து தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி சஞ்சம் கோரி இருக்கின்ற மக்களை ஒரு குற்றப்பரம்பரையாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற இந்த சூழலிலே நீங்கள் செய்கின்ற ஆற்றுகின்ற பணி என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க போற்றப்படத்தக்க ஒரு பணியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நீங்கள் உரையாடுகிற போது உணர்ந்து கொள்ள முடிகிறது ஒரு பணி அல்லது கடமை என்பதற்கு அப்பாலே ஒரு உளவிருப்போடு இந்த சேவைகளில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள், இந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். இதற்கான ஏதாவது தொடர்புகள் இருக்கிறதா? என்ன காரணம் இத்தனை ஆழமான ஈடுபாட்டிற்கு? இல்ல, அது நம்ம ரத்தத்தோட தொடர்புடையது. முதலாவது நம்ம இந்த இனத்துல பிறந்துட்டோம். இரண்டாவது ஏதோ ஒரு விதத்துல தமிழ்நாட்டில் பிறந்த எல்லோருக்குமே ஈழத்தோடு ஒரு தொடர்பு இருக்கும். இப்ப நான் என்னுடைய சொந்த ஊர் ராமேஸ்வரம். அப்ப ராமேஸ்வரத்துலதான் ஏதிலிகள் இறங்குவாங்க. எங்களுக்கு தொப்புள் கொடி உறவுன்னு தமிழ்நாட்டுல நிறைய அரசியல் தலைவர்கள் சொல்லுவாங்க. எங்களுக்கு உண்மையிலேயே தொப்புள் கொடி உறவு உள்ளவங்க நாங்க தான். ஏன்னா மன்னார் மாவட்டத்துல ஒரு 25 கிராமத்துல எங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க. நீங்க யாழ்ப்பாணத்துக்கு அந்த பக்கம் வேதாரண்யம் கோடியக்கரையில உள்ள மக்களுக்கு தொடர்புகள் இருக்கு, ரத்த உறவுகளே இருப்பாங்க. நீங்க எல்லைகள் வெள்ளையர்களுக்கு பின்னாடித்தான் பிரிக்கப்பட்டுச்சு, ஆங்கிலேயருக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி உறவுகளே இருப்பாங்க, போவாங்க வருவாங்க. அது உண்மையான தொப்புள்கொடி உறவு உள்ளவர்கள். அப்ப நம்ம ஏதோ ஒரு விதத்துல இந்த ஈழ போராட்டத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறோம், போராளிகளை ஆதரித்தவர்களாக இருக்கிறோம், விடுதலை போராட்டத்திற்கு உதவி செய்தவர்களாக இருக்கிறோம், உதவி செய்யறதால பல துன்பங்களை அனுபவித்தவர்களாக இருக்கிறோம். இந்த போருக்கு பின்னரும் கூட இந்த மக்களுக்கு அந்த காலத்துல அன்னைக்கு நடந்து கொண்டிருந்த போராட்டம் என்பது வேறு, இன்றைக்கு ஒரு அறிவு போர் தொடங்கி இருக்கிறது. இந்த போர்ல சட்டக்களத்துல இருந்து அந்த மக்களுடைய உரிமைகளை காக்கணுங்கிற அந்த உணர்வு, அந்த தமிழ் தேசிய உணர்வுக்கு அப்பாற்பட்டு உண்மையிலேயே ஒரு மாந்த நேயத்தோடு மனித நேயத்தோடு சட்டத்தின்படிதான் நம்ம போடுறோம், தவிர சட்டத்திற்கு அப்பாற்பட்டு எந்த அரசுகள்கிட்டையும் நம்ம சண்டை போடல. உலகத்தினுடைய பெரிய வல்லரசுகள்கிட்டையும் கேட்கல, இலங்கை அரசையும் நம்ம குற்றம் சொல்ல, இந்திய அரசையும் சொல்ல. நீங்க சட்டப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கேள்வி. நீங்க இயற்றிய சட்டம், உங்க நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் மதியுங்கள், அந்த சட்டத்தின்படி இந்த மக்களை நடத்துங்கள்ங்கிறத நம்ம கோரிக்கையா இருக்கு. அப்ப சட்டக்களத்துல நிக்கிற ஒரு வழக்கறிஞராக நின்று கொண்டு இந்த மக்களுக்கு இது கூட செய்யலைன்னா நம்ம வாழ்ந்ததற்கான ஒரு பொருளே இல்லாம போயிடும் அப்படின்னு நம்ம கருதும். நிச்சயமாக மிகவும் உணர்ச்சிகரமான அல்லது உணர்ச்சிபூர்வமான பதிலை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நாங்கள் உரையாடி இருக்கின்ற இந்த திருச்சி சிறப்பு முகாம் விவகாரம் அது மட்டுமன்றி இங்கிருந்து அங்கே எதிரிகளாக வாழ்ந்து வருகிற மக்கள் அனுபவித்து வருகின்ற துன்பியல்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் என்று சொல்லி பல்வேறு விடயங்களை குறித்து ஒதுக்கப்பட்ட இருக்கிற இந்த நேரத்திற்குள்ளே நாங்கள் உரையாடி இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பணிகளையும் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற அந்த பெருவிருப்பினையும் உங்களிடத்திலே முன்வைத்து கொண்டு மிக்க நன்றி. நீங்கள் இணையவழியினூடாக இணைந்து கொண்டு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி.